இந்த விஷயத்த வந்து தெளிவா சொல்றதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு வேதனையா ஏன்னா இப்ப நாங்க தெரியப்படுத்துறதுல ஒன்றும் இல்லதானே. ஓகே. ஆனா ஒழுகுமே அது ஒழுகுறாமன் மகளுக்கு இந்த மாசம் வந்தா தொடர்ச்சியா போய் கொண்டு இருக்கிறான். மாதிரி வர்றல்ல நாங்களும் அந்த 2-3 தரம் பாக்குறேன், விட்டு பாக்குற மாதிரி வருதா என்னன்றது. சரி தொடர்ச்சியா போய் கொண்டு இருக்கிறான். அந்த குளிசிகளையும் தருவாங்க. அப்ப எடுத்துட்டு வா. இந்த 2 வருஷத்துக்கும் இதே வேலை தான். 2 வருஷமா 2 வருஷம். ஓகேங்க. அவர் குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. தெரியும் தானே இப்போ அவர் குடிசை வீட்டில் இருந்தால் எவ்வளவு சிரமங்கள் இருக்குமெண்டு. கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போகும். பெரிய முதல்ல வரதா? அப்பா வெளிச்சண்டாக கோழியெல்லாம் அப்படி அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அப்படி அவ கண்டிருப்பீங்க. ஓ கண்டிருப்பீங்க. உங்களை அட்டாக் பண்ணலையா? இல்ல எங்கிட்ட வரல அது. ஆனா அந்த ஓரத்து வழிய கோழிகள் மேய்ரானி மாடெல்லாம் நின்றா பிடிச்சிரும். கஷ்டத்துல இருந்தவங்க தான் ஏமாறுறாங்கன்ற மாதிரி அம்மா. இப்ப அதான் கட்டாயமா சொல்லணும். ஏன்னா நாங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம். ஆனா பெண்கள்ன்றது அந்த படிப்பறிவுன்றது வேணும். படிச்சா கட்டாயமா நல்லா. இப்ப நிறைய பெண்கள் இப்ப படிச்சு நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. இப்போ யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் என்ன ஒரு கிழமைக்கு முதல் ஒரு உதவியோடு நான் கொடுத்தேன். நான் குடிசையில இருந்து படிச்சு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நம்ம படிச்சா தான் வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு முடிவெடுத்து நல்லா படிச்சிருக்கிறாங்க. அந்த பயத்துல நாங்க இப்ப அங்கால காட்டுக்கு உண்டையும் பயம், ஆமி பிரச்சனைக்கு இங்கால மெயில உண்டையும் பயம். அதுக்காக ஒரு ஓரமா போய் ஒரு துண்டை வெட்டிட்டு குந்தினா ஒரு துண்டை வெட்டிட்டு இப்ப அது உங்களுக்குரியதா மாறிட்டு சரி உண்மையை சொல்றேங்க பாத்தீங்க ஒரு தெளிவா. அதானே இப்ப என்ன இருக்குதோ அதை சொல்லத்தானே வேணும். அதெல்லாம் அவங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இப்ப புலிசை போட்டு இப்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நம்ம ஓப்பனா சொல்லுவோம் என்ன படிப்பு ஏறலாட்டியும் இன்னும் செஞ்சு பொழைச்சு கொள்ளுவாங்க என்ன. ஆனா பெண்கள்ன்றது அந்த படிப்பறிவுன்றது வேணும். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கோரகளி மடு என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். வளமை போல தான் இப்பயும் ஒரு குடும்பத்தை பக்கம் வந்திருக்கிறேன். ஒரு தாயும் ஒரு மகளும் ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம் என்று இந்த இடத்துல இருக்கிற ஒரு அக்கா என்னை தொடர்பு கொண்டு போயிட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரு உறுதிப்படுத்தல் கடிதம் எனக்கு எழுதிட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் அதே போல் உறுதிப்படுத்தல் கடிதம் எழுதிட்டு ஜிஎஸ்டி உறுதிப்படுத்திட்டு எனக்கு சொன்னாங்க. இப்போ நான் உடனடியாக வந்திருக்கிறேன். ஓகேங்க. இப்போ நிறைய பேர் இப்போ மட்டக்களப்பில் கஷ்டப்படுறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய உதவி திட்டங்களை நான் செய்துட்டேன். இப்போ என்ன சரியான முறையில் செய்து முடிச்சிருக்கிறோம். இப்போ திருகோணமலை மாவட்டம், அம்பாறை மாவட்டம், அந்த 3 மாவட்டங்களில் நாங்கள் உதவி திட்டத்தை நாங்கள் செய்கிறோம். நான் இதுக்கு முதல்ல குறிப்பிட்டிருந்தது தான் இந்த மாவட்டங்களில் யார் கஷ்டப்படுத்திருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம். இப்போ நேற்று கூட திருகோணமலைக்கு போனாங்க. திருகோணமலை மூதூர் சைட்டுக்கு போனாங்க. இப்போ அங்கே போனதுக்கு பிறகுதான் நம்ம சில விஷயங்களை விசாரிக்கும் போது எங்களுக்கு தெரிய வந்தது அவங்க ஏற்கனவே ஒரு யூடியூபர் மூலமாக உதவி பெற்றிருக்கிறாங்கண்டு. அப்போ பாருங்களேன், இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் போனோம். இப்போ மட்டக்களப்புல இருந்து மூதூருக்கு போனாங்க. திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற மூதூருக்கு போகக்குள்ள அங்கே போயிட்டு தான் சில விஷயங்கள்ல தெரிய வரும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு டைம் எடுத்து அதுக்கு போகிறோம். இப்போ அந்த டைமுக்கும் நாங்கள் வேற ஒரு நல்ல குடும்பத்துக்கு நாங்கள் உதவி செய்திருக்கலாம். அதனால நாங்கள் சொல்றது இப்போ உங்களுக்கு உண்மையிலே கஷ்டம்ண்டா அதை வெளிப்படையாக சொல்லலாம். இப்போ சிறிய அளவு உதவி கிடைச்சிருந்தாலும் அதை எங்கிட்ட சொல்லலாம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நாங்கள் செய்வோம். இப்போ ஒரு 20,000 ஒரு 10,000 ரூபாவில் இந்த வாழ்க்கை மாற போகிறதில்ல, ஒரு கஷ்ட நிலைமை மாற போகிறதில்ல. அதனால தெளிவாக சொல்லலாம். இப்போ உதவி செய்ய முன்வரவங்களும் உண்மை தகவல்களை தான் விரும்புகிறாங்க. இப்போ பொய்யை சொல்லி உதவி வாங்கணும் இல்லை தான். இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டதுக்கு பிறகு அந்த உங்களோட வீடியோ இப்போ கஷ்டப்பட்டு பேசுகிறவங்களோட வீடியோ வேற யூடியூப் சேனலில் இருக்குமென்று சொன்னால் பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும். அப்போ நான் சரியான முறையில் செய்யலைன்னு இருக்கும். அதனால நாங்கள் தீர விசாரித்து தான் எடுக்கிறேன்.
ஓகேங்க. இப்போ ரொம்ப சிரமம். இப்போ நிறைய பயணங்கள் மேற்கொள்கிறாங்க. இப்போ நேற்று ரிங்கோல நின்றாங்க, இன்றைக்கு மட்டக்களப்பில் நிற்கிறோம். ஓகே, தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க, உதவி செய்ய முன்பாங்க. இப்போ இந்த குடும்பத்துக்கு கூட நாங்கள் ஒரு முன்கூட்டிய பணம் கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு வீடியோவை எடுத்துட்டு ஒன்றும் கொடுக்காமலாம் போக முடியாது தானே. அதனால் கட்டாயமாக ஒரு உதவியோடு நாங்கள் செய்வோம். இப்போ உடனடி உதவியோடு நாங்கள் செய்வோம். அந்த பணம் எங்களுக்கு தேவை. இப்போ நீங்கள் அனுப்பினா தான் நானும் இப்போ தொடர்ச்சியாக செய்யலாம். என்னோட சேனலும் இயங்கி கொண்டு இருக்கும். அதனால் உதவி செய்ய முன்வாங்க. இப்போ இப்போ உதவிகளை நம்ம ஏற்படுத்துவோம். இப்போ கஷ்டப்படுறாங்க இப்போ நிறைய பேர். ஓகே, இப்போ நம்ம போவோம். இப்போ நம்ம போக போகிறது ஒரு குடிசை வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகே, பார்க்கலாம். நீங்கள் கேட்ட பாருங்கள். இதே போல் கேட்டு நாங்கள் நிறைய பார்த்துருக்கிறோம். நிறைய பார்த்துருக்கிறோம். ஓகே, என்ன பெரிய ஒரு மரம் ஒன்று இருக்குது. சரி, குடிசை வீடுன்னு சொன்னாங்க. ஓகே, குடிசை வீடு. இப்போ மகளும் அம்மாவும் தான் இருக்கிறாங்க. சரி, ஓகேங்க. இப்போ உரியாக்கள் இவங்க தான். அம்மா, என்னம்மா எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் சரியான கஷ்டத்தில் இருக்கிறோம். இப்போ ஆரம்பத்திலே கஷ்டத்தை சொல்ல தேவையில்ல. இப்போ கஷ்டம்ன்றதால நாங்களும் வந்திருக்கிறோம். உங்களோட லெட்டர் தாங்க. இதால ரோட் போகுதா? அப்போ நிறைய பேர் இதால் போகிறாங்க. என் பக்கத்து உலக போகிறாங்களா? இது என்னது? தாமரக்குளம். சரி, இப்போ தீர்த்தம் மாறுறதா? கோயில் இருக்கா? சரி, ஓகே. இடத்தை பார்ப்போம், சூழலை பார்ப்போம். மட்டை தான், ஓலை மட்டை பார்க்கலாம். ஓலை மட்டையால் தான் இருக்கு. அதுவும் இறந்து போயிட்டு ஒரு திடலான இடமா இருக்கு. ஆனால் தண்ணி வரும் போல பாருங்க. பக்கத்தில் குளம், ஒரு கோயில் ஒன்றும் இருக்காம் பக்கத்தில். ஓகே, அந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கு. ஒரு அப்படியே சரிவாக வருது. அநேகமாக தண்ணி வரும் போல. இது மட்டும் அப்படி இங்கிருந்து குடிசையை காட்டுங்க. அப்படி இங்கே வந்து ஓகேங்க. அவர் குடிசை வீட்டில் இருக்கிறாங்க. தெரியும் தானே. இப்போ ஒரு குடிசை வீட்டில் இருந்தால் எவ்வளோ சிரமங்கள் இருக்குமெண்டு. இப்போ நாங்கள் பார்க்குறோம், குளமும் இருக்குது. இந்த வீடு பக்கத்துலேயே குளம் இருக்குது. அதனால் பாம்புகள் வரலாம். அதுக்குரிய சாத்தியம் நிறைய இருக்குது பாம்புகள் வர்றதுக்கு. சரி, ஓகேங்க. இப்போ கேட்போம் அவங்கள்ட்ட. இதெல்லாம் உங்களோட தானே கிணறுலாம் இருக்குது இந்த வீடு. பாருங்க, மட்டையெல்லாம் இப்போ அடிக்கலாம் வைக்கல, மேலே போட்டு விட்டுருக்கிறாங்க மட்டையை. சரி, ஓகே. ஒரு ரவுண்டு அடிச்சாச்சு அம்மாட குடிசைய. சரி, ஓகேங்க. தொடர்ச்சி அம்மாண்ட பேசுவோம். இதெல்லாம் என்னம்மா? மகள்ற வருத்தத்துக்கா? சரி, என்ன வருத்தம் கேட்போம். இது என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்கண்டா, இப்போ இந்த மகளோட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. 2 பேருக்கும் வருத்தம். இப்போ என்னென்ன வருத்தம்னு தெளிவாக கேட்பேன். எனக்கு நார்மலாக சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து உள்ள அம்மாவோட பேசும்போது இப்போ கேட்க தானே வேணும். இப்போ இந்த மகள் ஒருவங்க இருக்கிறாங்கன்னா கூட இப்போ வீடியோவுக்கு சம்மதம் பண்ணலாம் நாங்கள் கேட்போம். ஒரு பெண்கள் இருக்கிற வீட்டில் நாங்கள் கேட்போம் கட்டாயமாக. ஏன்னா அதை தெளிவுபடுத்த தானே வேணும். நாங்கள் முதலாவது கேட்குற ஏதாவது உதவி பெற்றிருக்கிறீங்களா, அடுத்தது கேட்குற வீடியோ மூலமாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு சம்மதமானு கேட்குற. அப்போ சம்மதம் இல்லைன்னா நாங்கள் எடுக்கல தானே வீடியோ. அப்போ 2ஐயும் கேட்கும்போது தங்கச்சிக்கான ஒரு வருத்தம் ஒன்று இருக்கான். அது அவங்ககிட்ட தெளிவாக கேட்போம். இப்போ நான் சொல்கிறத விட இவங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தானே. ஓகே, இப்போ ஜிஎஸ் உறுதிப்படுத்திருக்கிறாரு. கோரஹள்ளி மடு நீங்கள் பார்க்கலாம், கிரான் பிரதேசம். 10ஆம் மாதம் 25ஆம் தேதி லெட்டரில் சைன் வச்சிருக்கிறாரு. சரி, ஓகே. இப்போ ரேணுஜாவா பேர்? ரேணுஜா. என்ன வருத்தம் சொல்லுங்களேன். இப்போ மகளுக்கான வருத்தம் என்ன? மகளுக்கு என்ன வருத்தம்? மகளுக்கு இந்த மாசம் வந்தா தொடர்ச்சியா போய்கொண்டு இருக்கிறான். மாதிரி வர்றல்ல. நாங்களும் அந்த 2-3 தரம் பார்க்குறேன், விட்டு பார்க்குற மாதிரி வருதா என்னன்றது. சரி, தொடர்ச்சியா போய்கொண்டு இருக்கிறான்.
அப்ப இனி ஏலாது அவ படுத்த படுக்கையில கிடப்பா, உடுப்பு கழுவணும், குளிக்க வாக்கணும், நான் தொழிலுக்கு போகணும். வந்தா இங்க வீட்டுல லீவ் இல்ல. என்ன சொல்லி மகள் வியாபாரத்துக்கு போறேன். வியாபாரம் ஓட்டு மோடிக்க போற நீங்க. பிறகு குளிச்சப்ப என்னடா கொடுக்குற, அப்படி இல்லாட்டி இந்த கிரான்ல டாக்டர் தெரியாரு காசு கட்டுற அவர்கிட்ட கொண்டு போறேன். 2 நாளைக்கு நல்லா இருக்கும். பிறகு அதே மாதிரி போத்தங்கிடும். பிறகு நீ என்ன செய்யற, பாட்டுக்கு போவோம் பாமினி டயலாண்டுரும். இனி தண்டிச்சு ஆளை கொண்டு போய் இப்ப நீங்க சொல்றது இப்ப அந்த குருதி போக்கு இப்ப வளமையை விட மோசமா. டெய்லியா டெய்லியா அந்த பொம்பளைக்கு பாரதுதான் அது இல்லாம இல்ல. இவக்கு வித்தியாசம், இவக்கு அந்த தொடர்ச்சியா போறான் பிரச்சனை போறது. இப்ப நீங்க சொன்னீங்கம்மா, இப்ப இந்த விஷயத்த வந்து தெளிவா சொல்றதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. ஏன்னா ரொம்ப ஒரு வேதனையா. ஏன்னா இப்ப நாங்க தெரியப்படுத்துறதுல ஒன்றும் இல்லை தானே. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே என்னடா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்ப பார்த்தாலே விலங்கு தானே. இப்ப குடிசையில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பெரிய ஒரு வருத்தம் ஒன்று இருக்குமாண்டா கட்டாயமா. என்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்கு கட்டாயமா. அது பெரிய வருத்தம் பெரிய வருத்தம். அப்ப தெரியப்படுத்தினதான் எதுவும் பலி கிடைக்கும். அதனாலதான் நானும் இப்ப இந்த யூடியூப் சேனல் மூலமா தெரியப்படுத்துறேன். சரி நீங்க சொல்லுங்க தெளிவா. ஆஸ்பத்திரி கொண்டு போன உடனே நீங்க அவங்க ஸ்டே பண்ணி பாப்பாங்க, அதுக்கு தக்கன குளிச்ச கொடுக்குறாங்க. அப்ப அங்க கொண்டு போன உடனே அந்த தொடர்ச்சியா 1.5 மாசமோ இல்ல 2 மாசமோ போய் கொண்டு இருக்கிறது டக்கண்டு நல்லா வந்துடும். அப்ப நாங்க ஒரு 5 நாளைக்கு வச்சிருந்து சேலமும் போட்டு சத்துள்ள சேலம் அந்த குளிசைகளையும் தருவாங்க. அப்ப எடுத்துட்டு வந்து 2 வருஷத்துக்கு இதே வேலைதான். 2 வருஷமா 2 வருஷம். பெரிய ஆளாயின 13 வயசுல. இப்ப தங்கச்சிக்கு எத்தனை வயது? இப்ப 16 வயது. 16 வயது. அப்ப ஒரு சிறுமிதான். இப்ப அடுத்தது என்ன சொல்லணும்னா, தங்கச்சி ஸ்கூலுக்கு போற இல்லையா? 10ஆம் ஆண்டு படிச்சா அப்ப 7ஆம் போயிட்டு அங்க போய் ஸ்கூலுக்கு இருக்கல. அதுதானே ஸ்கூலுக்கு போவ எங்கட மூத்த மாள் கூட்டியும் வந்தான். 4 பேத்தோடு இதுக்கு போனா அவ பார்க்க ஆள் இல்லை தானே. அதுக்காக தங்கச்சிர படிப்பு கட்டு போறதுக்கான காரணம் அதுக்கு இந்த வருத்தம் இருக்கிறதா? அது ஆளுக்கு பிறகு கொண்டாந்து விட்ட வச்சுக்கலாம். விட்டு வச்சிருக்கிறீங்க. சரியம்மா, ஓகே. அது சம்பந்தமா பேசுவோம். இப்ப அதுக்கு முதல் இப்ப பாக்குறோம் நம்ம உங்களோட வீட. இப்ப இதுல எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? நாங்களா இதுல நாங்க காலம் தரதுல இருக்கிறோம். சும்மா சொல்லுங்க எத்தனை வருஷம்? எப்படியும் ஒரு 20 வருஷம். 20 வருஷம் மட்டையை கட்டுற இருக்குதான். அதான் பாருங்கள்ல, இப்ப இதுக்குள்ள எவ்வளவு காலத்துக்கு இருக்கிறீங்க. அந்த மட்டையும் வந்து என்ன நம்மள அப்படி போட்ட மாதிரி இருக்குமா? சரி, நான் பாக்குறேன். நான் இப்ப அந்த இதெல்லாம் இடிஞ்சு வைது நான் தானே சீமந்த விலை கூடக்குள்ள 2 வகையது சீமந்த வாங்கி வீடு இப்படியான நிலையில இருக்கிற. இப்ப கணவர் என்ன செய்யறாருன்னு கேட்கணும். இப்ப உங்களுக்கு கணவர் 9 வருஷமா இறந்துட்டாரா? எப்படி இருந்தாரு? அவருக்கு மருத்துவம் தான். ஆமி என்ன ஆமி பிரச்சனை, ஆமி போட்டு அடிச்சு பிரச்சனை பட்டு ஆளுக்கு ஒலிம்பி திரிஞ்சுக்கல. அது நெஞ்செல்லாம் அவருக்கு வருத்தம். அப்படி அதுல நெஞ்சாரு. நான் விட்டு போட்டு இங்கே போனா கூப்பம் கடைக்கு போனேன். கூப்பம் முத்திர சாமம் பார் நேரம் நெஞ்ச குடிச்சாரு. நஞ்ச குடிச்சுட்டாரா? ஏன் வருத்தத்தாலையா? வருத்தத்தால அந்த வலி தாங்கல அவர் முடிவுல போயிட்டாரு. ஆமி போட்டு அடிச்சு விளைஞ்சி ஆளுக்கு ஏலாரு. அப்ப 9 வருடங்கள். இப்ப அவரோட இருக்கும் போதெல்லாம் இந்த குடிசையில இருந்தேன். அப்ப அடுத்தது எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எங்களுக்கு 6 பிள்ளைகள். பெரியாக்கள் எல்லாரும்? எல்லாரும் பெரியாக்கள். இவதான் உங்களோட இருக்கிற? இவதான் என்னோட இருக்கிறது. மற்றாக்கள் எல்லாம் அவ்வளவு கவலைன்றதுக்கு இல்ல. கவலை இல்லைண்டா அவங்கள பத்தி கவலை இல்லை தானே. நம்மளுக்கு கொண்டு நடந்தாலும் அவங்களுக்கு இப்ப கல்யாணம் கட்டிக்காங்க. அவங்களோட புரிச்ச மரட்டானே அவங்கள பாத்துக்குவாங்க. கல்யாணம் கட்டிட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் வசதியாவா இருக்கிறாங்க? அவங்களும் ஒரு அளவுதான், அவ்வளவுன்றதுக்கு இல்ல. என்றாலும் அண்டைக்கு அண்டாட அதுகள் ஜீவியம் பரவாயில்ல. அப்படி 6 பிள்ளைகள். அதுல எத்தனை ஆம்பளை பிள்ளைகள்? 2 ஆம்பளை. 2 ஆம்பளைகள். அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்களா? அவங்க கல்யாணம் கட்டல. 2 பேரும் கல்யாணம் கட்டல. ஒரு தனக்கு கை உடைஞ்சு அவன் உழைக்கிறல்ல தமக்கு காரியோட இருக்கான். 2வது தமக்கு காரியோட இருக்கான். அவரு அவருக்கு 17 வயசு. 17 வயசு. அவரு பெரிய பக்காரன். இவங்கட அப்பாட அண்ணங்காரன் கூட்டி போயிருக்காரு. அவங்களோட அவன் இருக்க. ஏன் கூட்டிட்டு போயிருக்காரு? அது இப்ப எல்லாருக்கும் உழைச்சு கொடுக்க 4 மாமா
அதனாலயா அப்ப அவங்கள நீங்க பாக்கணும்ன்றதுக்காகயா? அப்ப அவங்க எல்லாம் புள்ள படிக்கல. குட்டிகளுக்கு உடுப்பு வேணும், சவுகாரம் வேணும், சாப்பாடு வேணும், எல்லாம் நம்மளால செய்யல மாமான்னு ஒரு பொம்பளையாளு அப்படி என்றதுக்காக இங்க என்ன கூப்பிடுறாங்க போங்கம்மா. அப்ப 17 வயதாலும் இப்ப வேற இடத்துல இருக்கிறாரு. இருக்கிறார். வேலை செய்யறாரா இல்ல இல்ல சும்மா தான் இருக்கிறார். படிக்கல? இல்ல எத்தனை வயதுல படிப்பு போட்டு? அவருக்கு 6ஆம் ஆண்டு படிச்சா அவரு படிக்கல. 6ஆம் ஆண்டு படிச்சதுல இருந்து படிக்கல. அப்ப மத்தாளுக்கு எத்தனை வயசு சொன்னீங்க? இன்னொரு ஆம்பளை பிள்ளை அவனுக்கு 23 வயசு. அவரும் வேலைக்கு போறல? கை உடைஞ்சிருக்கா? கை உடைஞ்சிருக்கு. கை உடைஞ்சிருக்கு. அப்ப இப்ப என்ன உறுதிப்படுத்தணும்டா, இந்த கொட்டில இந்த குடிசையில நீங்க 2 பேரும் தான் இருக்கிறீங்கன்னு இப்ப ஜிஎஸ் உறுதிப்படுத்திருக்கிறாரு. இப்ப மகளோட நான் இருக்கிறேன், கணவர் இருந்த 9 வருடங்கள். இப்ப அதைத்தானே பார்க்கணும். இப்ப பிள்ளைகள் இருந்தும் இப்ப தெரியும் தானே, இப்ப பிள்ளைகள் அவங்களோட பாட்டுல அவங்க தெரியுவாங்க. அவங்களுக்கு என்னமா அது எங்களுக்கு விளங்கும். அது இப்ப பாக்குறவங்களுக்கும் கட்டாயம் விளங்கும். இதுல எங்களுக்கு என்ன உறுதிப்படுத்தணும்னா, இந்த குடிசையில நீங்க 2 பேரும் வாழ்றீங்கன்னு. அப்ப அதை வந்து உறுதிப்படுத்துறீங்க. ஓகே. இப்ப ஆம்பளை பிள்ளைகள் இருந்தும் அது பலன் இல்லைன்ற மாதிரி. சரி, அப்ப பெண்கள் எல்லாம் அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்க. கல்யாணம் கட்டிட்டாங்க. இப்ப அவங்களோட வாழ்க்கை அவங்க பாத்துக்குவாங்க. ஒரு சின்ன ஒரு ஹெல்ப்பும் பண்றலையா? எங்களுக்கு என்ன சாப்பாடுகள் இல்லாட்டி கொண்டு தருவாங்க. இத ஆக்கி சாப்பிடுங்க மாட்டு தருவாங்க. அவங்க வந்து ஊரை வந்து உழப் பொம்பளை பிள்ளைகள் வந்து உழைச்சா நம்ம தட்டி கேட்கலாம், எனக்கு சாப்பாடு இல்ல தாங்க மினி அப்படி. இது வந்து ஆம்பளை உழைச்சு கொடுத்தா அவங்களுக்கும் சாப்பாடு அப்படி. ஏன்னா அது அப்ப அதுல எங்களுக்கு தாங்கட்டு கேட்டா அது கஷ்டம். சரி, அடுத்த என்ன கேள்வி? சரி, நீங்க சொல்லிட்டீங்க தானே, அது ஒரு தெளிவான விளக்கம் தான். அடுத்தது என்ன கேட்கணும்டா, மொத்தமா 4 பெண் பிள்ளைகள் உங்களுக்கு. அப்ப நீங்க 20 வருடங்களா அதுல இருக்கிறீங்க. அப்ப எப்படி அவங்களுக்கு வீடு வாசல் எல்லாம்? பொம்பளை பிள்ளைகளுக்கு குடிச்சதானே வச்சு கொடுத்தேன் நான். குடிச்சதான் ஒரு காணி துண்டும் கொடுத்து ஒரு குடிசைய வச்சு கொடுத்தான். காணி வந்து நாங்க வாங்கல. நான் அந்த நேரம் நான் குமரில இருக்க உள்ளே 90ஆம் ஆண்டு அப்படி இந்த காணிகளை வெட்டி போட்டேன். காணிகளை வெட்டி போட்டேன். இப்ப நீங்க இருக்கிறத கூட நான் பாக்குறேன். இப்ப வெள்ளம் பாற இடமா தான் இருக்கு. அந்த பயத்துல நாங்க இப்ப அங்கால காட்டுக்கு உண்டையும் பயம், ஆமி பிரச்சனைக்கு இங்கால மெயின்ல உண்டையும் பயம். அதுக்காக ஒரு ஓரமா போய் ஒரு துண்டை வெட்டிட்டு குந்தினா ஒரு துண்டை வெட்டிட்டு இப்ப அது உங்களுக்குரியதா மாறிட்டு. சரி, உண்மையை சொல்றேங்க பாத்தீங்க ஒரு தெளிவா. அதானே அப்ப என்ன இருக்குதோ அதை சொல்லத்தானே வேணும். அப்ப அவங்களுக்கு காணி கொடுத்தது குடிசை கட்டி கொடுத்துருக்கீங்க. அது நீங்க தானே கட்டி கொடுத்த குடிசைக்கு எவ்வளவு முடிஞ்சிருக்கோம்? அப்ப எப்படியும் அந்நேரம் ஒரு 15,000. அப்ப அந்த அவங்க இப்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இப்ப அவங்க என்ன சீதனம் எல்லாம் கேட்கலையா அந்த கணவருமார்? அவங்க விரும்பினா மாப்பிள்ளை வர நான் மாப்பிள்ளை கேட்டு போய் அவங்க இப்ப காமஞ்சிக்கு போனாப்ப அங்க போனாப்ப விரும்பிட்டு வந்தாங்க. அப்ப உங்களால முடிஞ்சதை நீங்க செய்து கொடுத்துருக்கீங்க, சீதனமா கொடுத்துருக்கீங்க. சரி, இப்ப இவைக்கும் ஒரு குடியில் தான் இருக்கு. இது வைக்குத்தானே என்ன கடைசி மகளா இருக்கிறாங்க. சரி, இங்க பாக்கலாம். இப்ப 2 அடுப்பு இருக்கு. என்ன 2 அடுப்பு இருக்கு. இதுல நீ சமைச்ச என்ன சமைச்ச இன்றைக்கு கிழங்கு சொதி வச்சு உருளைக்கிழங்கு குழம்பு வச்சு. என்ன கீழே வச்சிருக்கீங்கல்ல? அது என்ன மண்ணுக்குள்ள வச்சிருக்கீங்க? எங்கம்மா வைக்கிறேன்? இந்த ராக்கையில வச்சிருக்கலாமே. இந்த ராக்கையில வச்சிருக்க அந்த பலகையில அதுல வைக்கல. பாம்பெல்லாம் பாரு இல்லையா? அங்க ஓட்டையெல்லாம் இருக்கு. பாம்பு வார உடையம் பாம்பு வந்து மாறிக்குள்ள அடவுல நாங்க வட்ட வாடு அந்த திரட்டி போனவங்க அடிக்கையும் இல்ல காலை ஓச்சு தெரியும். தெளிவா காட்டியாச்சா? அத மண்ணுக்கு இருந்துதான் சமைக்கிறதா? மண்ணுக்கு இருந்தான் சமைக்கிறேன். இதுக்கு கான்கிரீட் போட்டிருக்கிறாங்க. ஓகே. ஆனா ஒழுகுமே அது ஒழுகுறாமன் ஒழுகுறான். எதுக்குள்ளமா படுக்கிறப்ப நாங்க இஞ்சால இந்த பக்கமா படுத்துக்கிறோம், அங்கால பக்கமா ஒழுகுறேன். நீங்க பாக்கலாம், உள்ள போங்க போய் பாருங்க. நான் ஷூ போட்டிருக்கிறதால அது பரவாயில்ல போங்க. இல்ல நீங்க இருந்து வாழ்றது அது அப்படி காட்டுறதானே. பாருங்களேன், என்ன மேல எல்லாம் ஓட்ட இந்த மூலையில மட்டும்தான் அதுதான் படுக்கிறோம் நாங்க வலைய கட்டிட்டு. நுழம்பு வலை இருக்கு. என்ன நுழம்பா? சரியான நுழம்பு தாமா என்னவும் அது இது வருமானத்து கட்டிட்டு படுக்கிறோம். அப்படி என்ன இப்ப அதுதானே பயங்கரமா இருக்கு பார்க்கும் போது. ஏண்டா அங்கால ஃபுல்லா ஒரு குளம் தண்ணி பம்பெல்லாம் இருக்குமே. இருக்கிறான் முதலையும் பாறான். முதலையும் இருக்கு. முதலையும் பாறது சரியான தண்ணிக்குள்ள வந்து கிடக்கு முதலை.
இங்களையும் பாறான் கோழியெல்லாம் பிடிச்சிட்டு போகும். பெரிய முதல்ல வரதா? அப்பா வெளிச்சண்டாக கோழியெல்லாம் அப்படி அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அப்படி அப்ப கண்டிருப்பீங்க. ஓ கண்டனா கண்டிருப்பீங்க. உங்களை அட்டாக் பண்ணலையா? இல்ல எங்கிட்ட வரல அது. ஆனா அந்த ஓரத்து வழிய கோழிகள் மேய்ரானி மாடெல்லாம் நின்றா பிடிச்சிரும் போல. பிடிச்சிரும் பக்கத்துல கூலம் பாருங்களேன். அப்ப இப்ப மழை பெய்யக்குள்ள தண்ணி கொஞ்சம் உசருந்தா தண்ணி பயமா இருக்காது. அப்ப என்ன செய்யறோமா முதல்ல வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து அந்த இருக்கிறது நித்திரே கொள்றல்ல. அப்படியா? அம்மா ஒழும்பம்மா நான் மஞ்ச வடக்குறல்லங்க நானே போய் படுப்போம். முதல்ல வந்துருமாண்டு வாவுல ரெண்டு வரையும் போட்டு வந்துருவேன். அதான் இப்ப அதுல பார்த்து தெரியும் அதெல்லாம் தண்ணி நின்ற இடம் தானே. அப்ப உள்ளுக்குள்ள எல்லாம் வந்தா என்ன செய்யறானு இந்த இதோட கிடந்தது நீ போன வருஷம் இதோட ஓ மாறிக்குள்ள ஏச்சு கூட வந்து பாக்கல மாறிக்குள்ள இதுக்குள்ள எல்லாம் தண்ணி நின்றது. பாருங்க புதுசா இருக்கு. என்ன முதலையோட வாழ்றீங்க என்ன பக்கத்துல. என்ன செய்யுது அதெல்லாம் காலமெண்டா போறான். கரண்ட் வசதி இருக்கா? கரண்ட் இல்ல. அப்ப கரண்ட் இல்லாம நைட் டைம்ல இருக்கிறீங்க. முதலன்றது என்ன ஆபத்தானது ஒன்றுதான். இവിടത്തെ படத்து கிடந்தாலும் தெரியாதுதான். எல்லாத்துலயும் அனுபவப்படுறான். எல்லாத்துலயும் என்ன செய்யற என்ன நீ காலம்டா நடக்கும்ன்ற மாதிரி இருக்கிற ஏழையா பிறந்த ஏழையா பிறந்தவன்டா நம்மள ஒரு தண்ணி வாண்ட வைக்க மாட்டாங்க. பணக்காரன் கண்டா கொஞ்சம் மதிப்பா இருக்கு. அப்படி என்ன என்னென்ன இப்ப என்னென்ன சொல்லுவாங்க? இப்ப நீங்க ஏழையா சொல்றீங்க தானே. இப்ப நாம ஒரு இடத்த கடன் கட்டு போன உடனே உங்களுக்கு நெடுக்க கஷ்டம் தானா நாங்க நெடுக்க கடன் தரேன்னு கேட்பாங்க. ஏண்டா அவங்க கொஞ்சம் வசதி தானே அது தட்டி கதைக்கிறதுக்கு அவங்களுக்கு உஷாரா இருக்கு. அதனால நான் ஒரு இடம் கடன் கட்டு போறேன். இப்படிதான் என்ன மாம்பழத்தை இல்ல தோடங்காயோ கொண்டு போய் வித்துட்டு அப்படிதான். ஏதாண்டா நமக்கு தேவைப்படுத்த வாங்கிட்டு வாராதான் இருக்கிற தங்கனமா சாப்பிட்டுக்கிறான். இப்படிதான் ஜீவியம் கடை. அப்ப நீங்க செய்யற தொழில் இப்ப என்னென்ன கிடைக்குதோ மாங்காய் பிஞ்சு இருந்தாலும் அதை கொண்டு வித்துட்டு அப்ப என்ன அப்படிதான் உங்களோட காலங்கள் போகுது. இப்ப ஒரு வருஷம் வச்சு தொழில் இருக்கு போயிட்டு கேள இந்த கால் நடக்கல இடுப்பு மீந்து கேள. அப்படியா? இடுப்பு காலை குத்துற இங்க மருந்து கொடுக்க வராங்க இலவசமா இங்க தடாத்துக்குள்ள. அப்படியா? அங்க போய் சொன்ன உடனே அந்த கடப்பு கிட்ட குளிச்சு ஏத்துட்டு ஒரு கிழமைக்கு ஒரு 10 நாளைக்கு நல்லா இருக்கு. இப்படி போட்டது சிரிக்கிறான். அப்படி இப்ப ஒரு வருஷமா போகல இப்ப அந்த கோயில்கள்ல போய் குந்தி திருந்தேன் வாங்கிட்டு வந்து விஜய்க்கு போறேன். உங்களோட ஊருக்குள்ளேயே போறதா? இங்க வரல. அப்ப அங்க ஒரு பேப்பேடியில அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க இந்த சந்து வழி ஏத்தாங்க அப்படிதான் வரணும். அங்க போறீங்களா? சொல்லல என்னண்ட அவங்க சொல்லல உங்களை அறிமுகப்படுத்தி விட்டவங்க தானே. அடுத்துக்கு போறேன் போய் வெள்ளிக்கிழமையில ஒரு 1000-1200 ரூபாய் காசு அப்படியா கிடைக்கும். அத கொண்டு வந்து கொஞ்சம் காய உப்ப வாங்கி வச்சுக்கிறேன். அப்ப கையேந்த போறீங்க. அப்ப என்ன ஒரு போறீங்க. அப்ப எப்படி அது என்ன கையேந்துறதுன்றது என்ன யாரும் என்ன கஷ்டம்டா போத்தானே வேணும். இப்ப ஆட்கள்கிட்ட கேட்டுப்போ அது ஒரு கடன். மனுஷன்கிட்ட இன்றைக்கு வாங்கினா நாளைக்கு கொடுக்கணும். கொடுக்காட்டி அது தேவையில்லாம பேசுவாங்க இல்லையா? அதுக்காக அப்ப எல்லாருக்கும் தெரியும் தானே என்ன? அப்ப எல்லாருக்கும் தெரியும் என்ன? பிள்ளைகளை என்ன சொன்னாங்க இப்படி போறேன்னு தெரியக்குள்ள? அவங்களுக்கும் தெரியும். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க நீ போகாதம்மா இப்படி போனீங்களா நாளைக்கு எங்களுக்கு மரியாதை இல்லை. அதுதானே அப்படி சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன் நீங்க தருவீங்களா எனக்கு நடுக? சரி சொல்லிட்டிய நீங்க தருவீங்களா நடுக்க ஒரு நாளைக்கு தருவீங்க இல்ல 2 நாளைக்கு தருவீங்க. வருஷம் 360 நாள் தாரத்துக்கு வேணுமே அவங்ககிட்ட வேணும். நானும் உங்களை கரைச்சப்படுத்தல மணி நான் போறேன் எடுத்து நான் போறேன். போறதா ஒவ்வொரு நாளும் போறதா? இல்ல நான் வெள்ளிக்கிழமை போறேன். ஒவ்வொரு வெள்ளியும் போறீங்க. அப்ப 1200 ரூபாய் அப்படி கிடைக்குமா? அப்படிதான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்குள்ள அது ஒரு கிழமைக்கு அதை வச்சு சமாளிக்கிறேன். அந்த ஐம்புள்ளையும் தான் நம்மட கஷ்டத்தை விஜயோட மாட்டா நாம வச்சு சமாளிக்கதான் வேணும். அப்ப அவைக்கு மருத்துவ பிரச்சனையும் இருக்கு. அப்ப என்னம்மா மருத்துவ பிரச்சனை ஒரு தரத்துல எனக்கு இது வாங்குறதுக்கு மாதிரி 3000-4000 போகும். அப்படியும் கஷ்டப்பட்டு வாங்குறான். உள்ளி எழுச்சில நேரம் வாங்கி கொண்டு தாரதான்.
என்ன பாருங்க என்ன கையெந்த போறாங்கன்னு எப்படி அம்மா இருங்க இப்ப நீங்க எல்லாம் நினைச்சிருப்பீங்க திருமணம் செய்யும் போது இந்த நிலைமை நம்மளுக்கு வருமானலாம் நினைச்சிருப்பீங்களா? எனக்கு தானே வேணும் ஒரு வாழ்க்கைக்கு போக்குள்ள இந்த கஷ்டமும் வரும் இல்ல நலவும் வரும் எல்லாம் இருந்தா அப்படின்னு சரி ஓகே. இப்ப கையேந்த போறீங்க, அது கையேந்த போய் 1500 ரூபா கிடைக்குது. இப்ப அதை விட பெரிய பிரச்சனை இருக்கு பாருங்களேன். இப்ப உங்களுக்கும் மருத்துவ பிரச்சனை இருக்கு, இப்ப இவைக்குமே இருக்கு. இப்ப அவட காட்டெல்லாம் காட்டினாங்க. இப்ப கிளீனுக்கு போறவையா? இல்ல கிளீனிக் கொண்டு வரவனாண்டவங்க. ஏன் கொண்டு வரவனாண்ட? அது இப்ப இந்த மாசம் விட்டு பார்த்து கொண்டு வர சொல்லிக்காங்க. இப்ப இனி இப்ப இந்த தடவை கொண்டு போனாதான் சொல்லுவாங்க. அடுத்தது ஒன்று கேள்விப்பட்டேன், ஒரு நாள் அப்படி சரியான அழுகையோட அப்படி துடிச்சு பதச்சு ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போனதாமே. எனக்கு இந்த மயக்கம் பாடுறதான் எனக்கு என்ன அதைச்சண்டா என்ன தூக்கறிஞ்சிடும். எனக்கு ஒண்ணு தெரியாது. பிறகு அவக்கு வருத்தம் பாரு என்ன தூக்கறிஞ்சிது. அப்ப எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஊர் ஜனம் எல்லாம் ஓடி வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. நான் விழுந்துட்டேன் மயக்கம் போட்டு. அதுதான் சொன்னாங்க. இப்ப ஊராக்கெல்லாம் ஓடி வந்தா இவ மண்ணுக்கு விழுந்து என்ன துடிச்சது மேலெல்லாம் மண். அவ்வளவு வலி இந்த தனம் வந்தது புள்ளியால தாங்கலாம். அவ்வளவு வலி இந்த ஊர் ஜனம் முழுக்க ஓடி வந்து பிறகு தண்ணி எடுத்து ஆளை கழுவி ஆம்புலன்ஸ் வந்துது. அவனுங்க ஆம்புலன்ஸ்ல வந்து ஆக்கள் எல்லாம் ஓடி வந்து தூக்கி ஏத்தி கொண்டு போனான். ஆனா பேக்கையும் பார்த்தான் நோக்கியும் பாக்குறேன் தான். அப்படி எல்லாத்துக்கும் பாக்குறேன் தான். தெளிவா சொல்லல என்னன்னு சொல்லல என்னன்னு சொல்லல. ஆனா ஏதாச்சும் சொல்லிருப்பாங்க தானே, இதனாலதான் தங்கச்சிக்கு இந்த நோய் வந்தது, இப்படி செய்தாதான் குணப்படுத்தலாம் என்ன சொன்னாங்களா? இல்ல சொல்லல. அவங்க சொன்னாங்க இவக்கு வந்து பிளக்குறவா. பிளக்குறைவு. அதால அந்த சத்துள்ள சாப்பாடுகள் கொஞ்சம் நல்லா கொடுக்கட்டான். இப்ப இந்த விஷயத்தை பார்த்து இப்ப எங்களுக்கு தெரியலாட்டியும் இப்ப நிறைய பெண்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு விளங்கும் தானே இப்ப இந்த பிளக்குறைவு என்ன உடம்புல சத்து இல்ல. இப்ப அதனால அந்த என்ன உடம்புல அப்படி நடக்குது என்று நானும் எடுத்துக்கொள்றேன். அப்ப விளங்கும் தானே. இப்ப பாருங்களேன், அப்ப நார்மலானது இல்லானே என்ன துடிச்சு பதைச்சுதான் அன்றைக்கு கொண்டு போனதாமண்டு. அப்புறம் அவ்வளவு வழியா இருந்திருக்கு. அவளால கத்து தூங்கிதான் இப்ப நம்மளுக்கும் பார்க்க இயலாது. இப்ப உங்களை பத்தி சொன்ன அக்கா வந்து இப்ப சொல்லும் போது நோம்பலா இப்படித்தான் சொன்னாங்க. இப்ப 14 வயசுல ஒரு பிள்ளைக்கு அவைக்கு வருத்தம்ன்றதால பாடசாலைக்கு போகல. இப்ப நீங்க ஒரு ஆள் தான் பார்த்து கொள்றீங்க, குடிசை வீடு. இதையும் 3ஐயும் கேட்டுதான் சரி அவன் குடிசை வீடுல இருக்கிறாங்கன்னு உறுதிப்படுத்துங்கன்னு தான் நான் சொன்னேன். நான் இப்ப வந்ததுக்கு பிறகுதான் இப்ப நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அவன் தொலைபேசி மூலமா கேட்கிறதோ நேரடியா வந்து உங்கள்கிட்ட பேசுறது எவ்வளவு வித்தியாசம். நல்ல மேன பாருங்களேன், ஒரு நேரடியா உதவி செய்யறது எவ்வளவு ஒரு என்ன. இப்ப அவங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கலாம். இப்ப அம்மா நல்லா சொல்றாங்க பாருங்களேன். ஜாசகம் எடுக்க போனதெல்லாம் எனக்கு இங்க வந்துதான் தெரியும். அப்படியான ஒரு நிலையில இருக்கிறீங்க. ஏன்னா சரியம்மா தான் அந்த கவலைன்னா இப்ப மகளுக்கு எப்படி இருக்குது, ஒரு வறுமையில இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப கோயிலுக்கு போனாலும் இப்ப மகள்கிட்ட நினைப்புதான் வரும். என்ன வாடோ படமோ வரங்காட்டியும் கொஞ்சம் இருக்குமே நிம்மதி இல்லை. படத்துக்கு போனாலும் ஏலாது. என்னம்மா சொல்ல உன நிலைமையை நினைக்கும் போது தானே. எப்படி இப்ப 20 வருடங்கள் இப்ப நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்ப 9 வருடங்கள் தான் உங்களோட கணவர் இழந்து எனக்கு கணவர் இழந்து. அதுக்கு முதலும் வேலை செய்வீங்களா நீங்கள்? நான் அதுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு போனேன். குடும்பத்துல போனதா கஷ்டம் குடும்பத்துல போறான் பாறான். நீ அவரும் கொண்டு வரத நீ மக்கள் 6 மக்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணும், உடுப்பு ஜாமான் வேணும், எல்லாம் கஷ்டம் தானே. அதுக்கு 2 பேரும் கஷ்டப்பட்டான். நீ கொஞ்சம் காலத்துக்கு அவருக்கு இந்த ஆமி அடிச்ச பிரச்சாலே எல்லாம் அப்புறம் நான் தான் கஷ்டப்படுத்துங்க. விளங்குது நீங்க கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னு விளங்குதானே. சரி ஓகே. இப்ப தொடர்ச்சியா தங்கச்சிட்ட பேசுவோம். இப்ப உடம்புல இருக்கிற வருத்தத்தால படிப்பை விட்டுட்டாங்க. இப்ப ஒரு அண்ணாவா வந்துருக்குற இப்ப நாங்க வளங்க சொல்றதுதான் தங்கச்சி. இப்ப உங்களை பார்க்கும்போது இப்ப நேரடியா பாக்குறேன், நீங்க இருக்கிற சூழலெல்லாம் நான் பாக்குறேன். அப்ப கட்டாயமா உதவி கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்ப உங்களோட நிலைமையை வந்து நீங்க தெளிவா சொல்லணும். இப்ப நீங்க வீடியோண்டெல்லாம் பார்க்காதீங்க. இப்ப நம்ம ஒரு கெட்டதுன்னு செய்யலதானே, நம்ம ஒரு நல்லதுதான் நானும் செய்யறேன். இப்ப ஒரு நல்ல விடயத்துக்காகத்தான் இப்ப வீடியோ மூலமா பேச போறீங்க. இப்ப என்னன்னா இப்ப தங்கச்சியை பார்த்தா இப்ப ஒரு தயக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. அவட உடம்புல இருக்கிற வருத்தத்தை என்னென்ன கஷ்டப்படுறாங்கன்றத தெளிவா சொல்லணும். என்னம்மா இப்ப அதான் ஒரு அண்ணாவா நம்ம வந்து ஒரு என்ன
ஒரு கூட பிறக்காத அண்ணாவா நீங்க நினைச்சு எப்படி கொள்ளுங்க. இருந்தாலும் அண்ணன் தானே. அண்ணன் தானே, என்ன அண்ணன் தானே. இப்ப அண்ணன்றதால ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமண்ட கூட நான் ஓடி வந்தேன்னா அதான் படிப்பு போட்டு தெரிக்கிறாங்கன்னக்குள்ள. சரி, ஓகே. இதுல 15 வயதுன்னு போட்டிருக்கு. எப்ப கடைசியா போனீங்க நீங்க? 7ஆம் மாசம். 7ஆம் மாசம் போனீங்க. அதுக்கு பிறகு போகலையா? ஏன் போகல? அதுக்கப்புறம் 7ஆம் மாசம் போய் குளிச வந்தவங்க. ஏன் போகல? 7ஆம் மாசம் போனாங்க. போனது அப்புறம் குளிச வந்தவங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அதால போகல. இப்ப குளிச வந்ததுக்கு பிறகு அது வரல. இப்ப இப்ப வந்து ஒன்று இருக்கா? எப்ப கடைசியா வர மாட்டாரு? கடைசியா 8ஆம் மாசம் இருந்தது. அப்படியா? அப்ப குணமடைந்தா தெரியாது. தெரியாது. இதே நிலைமை ஏற்கனவே இருந்திருக்கு. அப்ப நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு திடீர்ன்ற மாதிரி அது வருத்தம் தொடர்ற மாதிரி இருந்திருக்கா? அப்ப கன்ஃபார்மா சொல்ல முடியாது என்ன இது குணமடைஞ்சுதா இல்லையான்னு சொல்ல முடியாது என்ன. சரி தங்கச்சி, அதான் நான் ரொம்ப ஒரு வழியா இருக்குமாம். இப்ப நீங்க நிறைய கஷ்டப்பட்டுனீங்களாம்னு சொன்னாங்க. அது உண்மைதானே என்ன? சரியான கஷ்டப்பட்டுனீங்களா? அவ்வளோ பயங்கர வழியா இருக்குமா? இப்ப எப்ப இருந்தது ஆரம்பமா என்னது? அது நான் அச்சம் பண்ணதுல இருந்து ஆரம்பமா. அப்ப நீங்க ஒரு படிக்கிற ஆள் தானே, 15 வயசுண்டா ஒரு 10ஆம் ஆண்டு படிக்கிற ஆள் தானே. அதான் இப்ப படிக்கிறது 10ஆம் ஆண்டு தானே. 11ஆம் ஆண்டு படிக்கிறதா? 11ஆம் ஆண்டுன்னா 16 வயது தானே படிக்கணும். 16 வயதுல நீ 11ஆம் ஆண்டு படிக்கிற. அதான் கேட்கிறேன். நான் அதை பார்த்தேன். நான் 15 வயசு இருந்தது. இப்ப எத்தனை வயது சரியா? இப்ப 15 வயசு. 1ஆம் மாதம் 2ஆம் தேதி வந்தா 16 வயசு. அப்ப 15 வயசுன்னா 10ஆம் ஆண்டு படிக்கிற வயது தானே. அது நேரத்தோட சேர்ந்துட்டாங்களா ஸ்கூலுக்கு? அப்படியா? நேரத்தோட சேர்த்துட்டாங்களா? சரி, அதான் கேட்டேன் நான். இப்ப அந்த அக்கா 14 வயசுன்னு சொன்னாங்க. இப்ப இங்க வந்தது புறம் தெரியும் 15 வயசு. சரி, ஓகே. ஏதோ ஒரு படிக்கிற வயது என்ன, ஒரு ஓஎல் படிக்கிற வயதுன்னு எடுத்துக்கொள்வோமே. இப்ப இந்த ஒரு நிலைமையால நீங்க படிப்பை விட்டுட்டீங்க. இதனால என்ன கட்டத்துல அந்த படிப்பை விட வேண்டிய ஒரு நிலைமை வந்தது? இப்ப குடும்ப வறுமையா அல்லது நோயாலையா? நீங்க சொல்லுங்க. நோயாலதான். ஸ்கூலுக்கு போனாலும் இந்த கூடுதலா இதேறதால ஸ்கூலுக்கு போகாம விட்டுட்டீங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு 2.5 மாத காலமா அது இல்லை தானே. இப்ப போய் படிச்சிருக்கலாம் தானே. இல்ல, அது தொடர்ச்சியா இருந்த. இப்பதான் நல்லா போனது இந்த 7ஆம். அப்படி என்ன? சரி, ஓகே. அப்ப அதனால போக முடியாது என்ன. அந்த பிரச்சனை இருந்தா கட்டாயமா போக முடியாது. நான் வழி தரக்கூடிய விஷயம் தானே. இப்ப அப்ப ஒரு குணப்படுத்துறதுக்கு நீங்க பாத்தீங்களா? இப்ப வைத்தியசாலைக்கு போறீங்க. இப்ப நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க தானே. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இப்ப குணப்படுத்த முடியும் தானே, அல்லது அதுக்கு நிறைய செலவாகுமா? அப்படி இல்லை அவங்களோட பேசிருப்பாங்க தானே. அப்படி இல்ல, பார்மசில குளிசோட கழுவி தருவாங்க. அவங்களும் குளிச தருவாங்க. இது ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் இல்லையா. சத்து காணாதாம், ரத்தம் காணாதாம். அப்படி ரத்தம் காணாதாம். அப்ப ஒரு போஷணை குறைபாடு மாதிரி. போஷணை குறைபாடு மாதிரி இல்ல, போஷணை குறைபாடு தானே என்ன. என்ன ரத்தம் குறைபாடு? பாச்சிங் காணா. சொல்லுங்களேன், உங்களோட நோயோட நிலைமை எப்படி, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அதெல்லாம் அவங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இப்போ குளிசை போட்டு இப்போ கொஞ்சம் ஓரளவா இருக்குன்னு சொல்லலாமே என்ன. சரி தங்கச்சி, இப்போ படிப்பை விட்டது கவலை இல்லையா? இப்போ படிக்கிற வயது தானே. இப்போ பெண்கள் கட்டாயமா படிக்கணும் என்ன. இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு நம்ம ஓப்பனை சொல்லுவோம் என்ன, படிப்பு ஏறலாட்டியும் இன்னும் செஞ்சு பொழைச்சு கொள்ளுவாங்க என்ன. ஆனால் பெண்கள்ன்றது அந்த படிப்பறிவுன்றது வேணும். படித்தா கட்டாயமாக நல்லா. இப்போ நிறைய பெண்கள் இப்போ படித்து நல்ல நிலைமைக்கு இருக்கிறாங்க. இப்போ யூனிவர்சிட்டிக்கெலாம் போய் என்ன ஒரு கிழமைக்கு முதல் ஒரு உதவியோடு நான் கொடுத்தேன். நான் குடிசையிலேருந்து படித்து யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நம்ம படித்தா தான் வாழ்க்கை மாறும்ன்ற ஒரு முடிவெடுத்து நல்லா படிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்களும் குடிசையில் இருக்கிறீங்க. ஏதோ என்ன இப்போ வாழ்க்கையில் தடைகள் வரும் தான். இப்போ இதுவும் ஒரு தடைன்னு சொல்லலாம் உங்களோட ஒரு கல்வியை தொடர்றதுக்கு. அப்போ நீங்கள் ஒரு கட்டத்தில் யோசிக்கலையா? அப்போ சரி, ஓகே, நம்ம கட்டாயம் படிக்கணும். இப்போ படிப்பை விட்டுட்டீங்க, அது என்ன பாதிப்பாக இருந்தது? அந்த படிப்பை விட்டது பாதிப்பாக இருந்ததா, அல்லது நம்ம என்ன படித்து என்ன செய்ய போகிறோம், இப்போ படிக்கிறது கூட காசு இல்லாமல் இருக்கு,
அப்படின்ற மாதிரியா அந்த மனநிலைமையை சொல்லுங்களேன். ஏன்னாடா உங்களிடத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க தானே, இப்போ அப்பா இல்லாம அம்மா மட்டும் வேலைக்கு போயிட்டு பார்க்குறாக்கள் இருக்கிறாங்க. இப்போ அதோட சேர்த்து ஒரு வருத்தம் வந்தது. அது நீங்க சொல்லுங்களேன், அது பாதிப்பா இருந்ததா? அந்த இல்ல அது வருத்தத்தால தான் போகல, இல்லாட்டி படிக்க விருப்பம் தான். படிக்கிற விருப்பம் தான். இப்போ கூட கவலை, இப்போ கூட நீங்க தொடரலாமா உங்களோட கல்வியை? அது இப்போ படிச்சதெல்லாம் மறந்துருக்கு. இப்போ ஓகே, முதல்ல இருந்து படிக்கிறது தானே 10ஆம் ஆண்டு. இப்போ எழுத வாசிக்கலாம் தெரியும் தானே, அதான் நான் கேட்குறேன். படிக்க விருப்பம் தான். திரும்ப இருந்து ஸ்கூல் பேக் வாங்கணும், காப்பி வாங்கணும், புத்தகங்கள் எடுக்கணும். என்ன இப்போ திரும்பி படிக்கிறேன்டா சொல்லுங்குது. இப்போ எத்தனை வருடமா நீங்க போகல? ஒரு வருஷமா போகல. அப்போ 10ஆம் ஆண்டோட விட்டாச்சு. எத்தனாம் தவணை மட்டும் போயிருப்பீங்க? 3ஆம் தவணை போயிருக்கீங்க. 10ஆம் ஆண்டு முடிகிறக்கிட்டவா போயிருக்கீங்க என்ன? சரி, அதான் தங்கச்சி. இப்போ உங்களுக்கு கவலை, இப்போ ஏன் நம்மளுக்கு இந்த வருத்தம் வந்தது, இந்த வருத்தம் வர்றதுனா நம்ம நல்லா இருந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி இருந்தது. அப்போ அந்த வருத்தம் வரும் முதல் இப்போ அம்மா தான் வேலைக்கு போயிட்டு உங்களை படிக்க வச்சவ. அப்போ போதிய அளவான வசதி எல்லாம் கிடைச்சதா? அம்மா இதுகளுக்கு போற வாய்த்து வர சிலவுகள். அப்படி அப்போ கிளாஸுக்கெல்லாம் போனீங்களா? கிளாஸுக்கெல்லாம் போய் படிச்சேன். பாருங்களேன், என்ன கிளாஸுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன படிக்கிற ஆர்வம் இருந்திருக்கு. இந்த வருத்தத்தெல்லாம் ஒரே ஒரு காரணம், படி போடுறதுக்கான ஒரே ஒரு காரணம் இந்த வருத்தம் தான். அப்போ அடுத்தது என்ன கேட்கணுமெண்டா, இந்த வருத்தத்தை குணப்படுத்தலாமாமா? என்ன சொன்னாங்க? ஏன்னா குணப்படுத்த தானே வேணும், அப்படியே விடையில தானே. என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க குளிசதான் தான் அவங்க 3 மாதம் போட்டு பார்த்துட்டு திரும்ப வந்தா உரமண்டு சொன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரட்டும். சரி, ஓகே. அப்போ குளிசை தந்திருக்கிறாங்க. அப்போ இந்த வருடம் முடிகிறதுக்குன்னு 2 மாதங்கள் தான் இருக்கு. இப்போ ஜனவரியிலேருந்து சொல்ல போனால் இப்போ ஆரம்பிக்கலாம் கல்வியை பூரணமாக குணப்படுத்துது. அதுக்கெல்லாம் விருப்பம் உங்களுக்கு? உறுதியாக சொல்லணும், படிக்கிறது விருப்பம் தானே. சரி தங்கச்சி, இப்போ அடுத்தது என்ன கேட்கணும்னா, இப்போ நாங்களும் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம் அப்பா இல்லாமல் வளர்றாக்கல்ல. அப்போ நீங்களும் அப்பா இல்லாமல் தான் வளர்ந்துருக்கிறீங்க, இனிமேலும் வளர போகிறீங்க என்ன? இப்போ நீ 15 வயசு, சின்ன வயசு, 7 வயசுல செத்து வர என்ன? அப்போ உங்களோட வசதி எல்லாம் கிடைச்சதா? இப்போ உங்களுக்கு இப்போ மற்றாக்களுக்கு கிடைக்கிற வசதிகள்லாம் கிடைச்சதா? இப்போ சொல்ல போனால் ஒரு குடிசையெல்லாம் இருக்கிறீங்க, இப்போ ஒழுகுது. இதே ஒரு பெரிய ஒரு சிரமம் தானே இந்த இதுக்குள்ளே வாழ்றது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இது என்ன முதல்ல எல்லாம் வருதுன்னு சொன்னீங்க. அது முதல்ல எல்லாம் வருதுன்னு சொன்னீங்க. இது எப்படி தங்கச்சிருக்கு இந்த நிலைமை? இப்போ இந்த நிலைமையில இருக்கிறது அது கஷ்டமாக தான் இருக்கு. என்னென்ன கஷ்டங்கள் சொல்லுங்களேன். கஷ்டம், வீட்டில் சாப்பாட்டுக்கு பெருசா வசதி இல்லை, உடுப்புகள் வாங்கணும். அடுத்தது உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க. இப்ப நீங்க இதெல்லாம் வீடியோ மூலமா சொல்லலாமாண்டெல்லாம் இல்ல. எங்கால காத்தியல் வருது, எங்கால பிறந்த நாள் வருது, எல்லாத்துக்கும் உடுப்பு வேணும், பிறந்த நாளைக்கு கேக் வெட்டணும். கேக்கு வெட்டணுமா? அந்த ஆசை இருக்கா? இது வரைக்கும் கொண்டாடலையா? கேக்கு வாங்கி கொடுக்குறீங்களா? அப்படியா? சரி, அப்ப என்ன சொல்லுங்க வேற? அவ்வளவுதான். அப்ப உடுப்பு மட்டும் தானே வருது. இப்ப நாங்க அதை எடுத்து விட்டதால அந்த உடுப்பு விஷயம் வருது. அப்ப வேற ஆசைகள் இல்லையா? இப்ப பொழுதுபோக்கா என்ன இருக்கு? இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, டிவியும் இல்ல, ஓடும் இல்ல, எதுவும் இல்ல, ஆக்கள் மட்டும் தான் இருக்கிறோம். இல்ல கரண்ட் வசதி இல்ல தானே? கரண்ட் இல்ல. அதான் பொழுதுபோக்கா என்ன இருக்கு? இப்ப இந்த குடிசையில இப்ப டிவி இருக்காதானே? இப்ப நான் அதான் கேட்கிறேன். இப்ப ஒரு பொழுதுபோக்கு இப்ப நிறைய பேர் இப்ப போன் எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப சொல்ல போனா இப்ப 10ஆம் ஆண்டு படிக்கிற போன் எல்லாம் இப்ப நார்மலா இப்ப தேவையான ஒரு அடிப்படையானதா மாறிட்டு, அதான் பொழுதுபோக்குன்னு வேணும் தானே. இப்ப வீட்டுல இருக்கிறீங்க, இப்ப படிக்க போறல, அப்ப எப்படி? அதான் கேட்கிறேன், உங்களோட நிலைமை எப்படி இருக்கு? இப்ப ஒரு தெளிவா சொல்லணும். ஏனண்டா இப்ப நம்ம வந்திருக்கிறோம், இவங்க இடத்த நம்ம பாக்குறோம். இப்ப இவங்கதான் இந்த சூழல்ல வாழக்குள்ள ஒரு தனிமையில இருக்கக்குள்ள நிறைய யோசிப்பாங்க தானே. இப்ப நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க. ஏன்னா இப்ப பார்க்கும்போது இப்ப நம்மளோட நிலைமை இப்படி இருக்கு, இப்ப நம்மளும் ஒரு வசதியா இருந்திருக்கலாமே, ஏன் இந்த நிலைமை இப்படி இருக்கு? என்ன கட்டாயமா ஒரு 15 வயசு பெண் குழந்தை இப்ப யோசிப்பீங்க. இப்ப சிலாக்கள் வந்து இப்ப கோயில் எல்லாம் தொடங்கக்குள்ள இப்ப போவாங்க. இப்ப என்ன வசதியா போக்கல கட்டாயம் மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஆசைகள்ன்றது வரும் தானே. இப்ப அதைத்தான் கேட்கிறேன், அந்த ஆசைகள் வந்து நிறைவேறாம நிறைய இருக்கு. அப்ப அது என்னன்னு நான் கேட்கிறேன்.
இப்ப நான் சொன்னது உண்மைதானே, நீங்க ஒரு பெண் குழந்தை, உங்களுக்கு ஆசைகள் எல்லாம் இருக்கும் தானே. இப்ப அப்பா இல்லாத ஏக்கம் எல்லாம் இருக்கும் தானே. இப்ப அப்பா இருந்திருக்கு, இப்ப எனக்கு தேவையானதெல்லாம் அவர் செய்து தந்திருப்பாரு. அப்பா இருந்ததுக்கு எனக்கு ஒரு வீடு கூட கட்டி தந்திருப்பாரு என்ற மாதிரி இப்ப மனதுல இருக்கும் தானே. இப்ப நீங்க தனியா இருக்கக்குள்ள என்ன யோசிப்பீங்க தங்கச்சி? இப்ப உடம்புல இப்படி ஒரு வருத்தம் இருக்கு, இப்படி ஒரு அம்மா கையேந்த போறாங்க, அது கூட கொஞ்சம் கவலையா இருக்கும், பாதிப்பு தரக்கூடியதா இருக்கு ஒரு மகளுக்கு. நீங்க சொல்லுங்களேன். அம்மா கவலையா தான் இருக்கும். சில இடத்துல வேலைக்கு போகணும்னு யோசிப்பேன். காமண்டுக்கா சின்ன வயசுலயா, இல்லாட்டி கொஞ்சம் 18 வயசு ஆயது பிறகு சேருவம் போட்டு இருக்கிறதா? அப்படி இப்ப குடும்ப நிலைய மாத்தணும். இப்ப நம்மளும் போனா தானே இப்ப எதிர்காலத்துல நம்மளும் பார்க்கலாம். கதைக்கிறவியா? அதுக்குதான் நான் சொல்றேன், உண்ட வருத்தத்தை குணமாக்கிட்டு நீ போற மாதிரி போ. நாளைக்கு காமச்சி போய் 2 நாள் வேலையை வருத்தம் வந்தேன், அதை விட்டு நிக்க தானே வேணும். அதை விட்டு நிக்க தானே வேணும். அதுக்காக இப்ப இந்த காசு கட்டுறதா இந்த நாரடியமா இந்த என்ன பேரு சொன்னாங்க, எனக்கு அது தெரிய மாட்டேங்குது. அங்க 5000 3000 வட்டி செட் பண்ணணும். அப்படியே செட் பண்ணினா சொல்லி வாங்கலாம். தெரிய மாட்டதுக்கு உங்களுக்கு கால் நோவுதா? நோவுதா? அதான் நான் கேட்க. நான் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நீங்க இருங்கம்மா. அதான் இப்ப நீங்க கால் வருத்தம் சொன்னீங்க. இப்ப நீங்க இருந்திருக்கலாமே. இப்ப நான் தங்கச்சியோட பேசக்குள்ள நீங்க இருந்திருக்கலாம். நீங்க கால் வலி தானே, அம்மா நடக்க மாட்டேங்கன்னு ஒழுங்கா. காட்டுங்க அப்ப. ஐயா நீங்க சொல்லிருக்கலாமே, சொல்லிருக்கலாம் நீங்க கால் வருத்தங்கள். அது இதுல இருந்து கிடைக்கும், இந்த சந்தில இருந்து. அப்படி என்னம்மா? அது தங்கச்சி சொல்ல போறீங்களா? அதான் நான் கேட்டேன் தானே. அப்ப வேலைக்கு போறீங்க, அவ படிக்கிற இல்லையா? என்னடா படிப்புன்றது முக்கியம் தானே உங்களுக்கு. தங்கச்சி உங்களுக்கு எழுத வாசிக்கலாம் தெரியும் தானே. அப்ப எத்தனை பிள்ளையா வந்தீங்க நீங்க? இப்ப 21 பிள்ளைகள், அதுக்குள்ள ஒரு 18. அப்ப ஒரு 3 பேர் 4 பேர் தான் முந்திக்கிறீங்க என்ன? சரி ஓகே. அதான் இப்ப படிச்சு இப்ப டாப் லெவல்ல இல்ல தானே, ஒரு அளவு முழுதும் பாஸ் தானே. சரி இப்ப நான் என்ன சொல்லணும்னா, இப்ப இந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. இப்ப இவங்க நிலைமைனா இப்ப காட்டுறேன் தானே. இப்ப இவங்களோட கல்வி தொடரணும், அதுக்கு உதவி செய்ய முடியுமானா உதவி செய்யலாமே. இப்ப நீங்க படிப்பீங்க தானே, படிக்கிறதுக்கு ஆசை தானே, நீங்க அதை ஒரு ஆணித்தனமா நீங்க சொல்லணும். நான் கட்டாயமா எனக்கு வசதி கிடைச்சா நான் படிப்பேன். நான் வசதி கிடைச்சா படிப்பீங்க. சரி ஓகே, அது சந்தோஷம். அதுதான் தங்கச்சி. இப்ப உங்களோட ஆசைகள் என்னன்னு கேட்ட நீங்களும் அதை தெளிவா சொல்லல. அதை திருப்பி ஒரு கேட்கிறேன், சொல்ல முடியுமா? அதான் என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள் சொல்லுங்கள். இப்ப பார்த்து கொண்டிருப்பாங்க, இப்ப உங்களை ஒரு மகளா நினைச்சு கூட உதவி செய்யலாம் தானே. இப்ப அதனால ஒரு அப்பா இருந்தா நீங்க உரிமையா எப்படி கேட்பீங்களோன்ற மாதிரி நீங்க சொல்லுங்க. வீடு இல்ல, கரண்ட் இல்ல, வீட்டுல இருந்தா போர் அடிக்கும், அதுக்கு ஒரு டிவி இல்லாட்டி ஒரு போன் ஒன்றும் இல்லை. அப்படி என்ன வீடு கட்டாயமா தேவை. ஏனண்டா அம்மாக்கு வீட்டுக்கான உதவி இது வரைக்கும் கிடைக்கல. இதுவும் கிடைச்சி உங்களோட மகளுக்கு கொடுத்த மாதிரி அப்படி இருக்கா? எனக்கு இப்ப ஒரு 12 வருஷத்துக்கு முதல் அந்த 1 லட்சம் ரூபாய் காசு அவங்க வீடு கட்ட சொல்லி 2 ரூம்ல கட்டி 2வது உள்ள கொடுத்தனா. அந்நேரம் விலை இல்ல தானே, 2 ரூம் கட்டி கொடுத்தனா. அந்த இது மட்டும் தான் கிடைச்சது, வேற மற்ற பிள்ளைகளுக்கு எல்லாம் கிடைக்கல. சரி ஓகே. இப்ப இந்த பிள்ளை தானே இப்ப உங்களோட இருக்கிறாங்க. அதான் இப்ப தங்கச்சி கேட்ட மாதிரி ஒரு வீடு வசதி ஒண்ணும் தேவை. இப்ப இந்த காணி உங்களோட பேர்லாம் இருக்கு, உங்களோட பேர்லாம் இருக்கு என்ன? அப்ப இந்த காணி அம்மாவோட பேர்லாம் இருக்கு. 18 வயதாயினா அது உங்களோட இது. இப்ப என்னன்னு சொன்னா, இது உங்களோட காணி, 20 வருடங்களா இதெல்லாம் இருக்கிறீங்க, இந்த கொட்டில நீங்க இருக்கிறீங்க என்ன? சரி ஓகே, இந்த வீடியோ பாப்பீங்க தானே. இப்ப என்ன சொல்லணும்டா, இப்ப தங்கச்சிற தேவைகளை நம்ம கட்டாயமா பார்க்கணும். ஏன்னடா உடம்புல வருத்தத்தோட இருக்கிறாங்க. இப்ப அந்த வருத்தம் தான் இப்ப முக்கியம் என்ன? அந்த வருத்தத்தை குணப்படுத்தினா இப்ப அடுத்த கட்டமா தங்கச்சி எதுவும் செய்யலாம், படிக்கலாம் அல்லது ஓகே சொல்லுமே வேலையும் செய்யலாம், எதுவும் செய்யலாம், வருத்தத்தோட ஒன்றும் செய்யலாம்.
இப்ப என்ன தங்கச்சி செய்யுது? இப்ப தலை சுத்துறது அப்படி ஏதாவது இருக்கா? அப்ப பார்க்கும்போது கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரி தானே இருக்கி. அப்ப என்ன ஒரு சத்துள்ள சாப்பாடுகள் கொடுக்கணும்ன்ற மாதிரி அப்படியேன்னு. சரி, ஓகே. இப்ப எல்லாத்தையும் நானும் சொல்லிட்டேன். இப்ப நீங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறீங்க, சரியா? இப்ப அதுதான், இப்ப பெண்களுக்கு கல்வின்றது கட்டாயம் தேவை இந்த காலத்துல. ஏன்னா அந்த கல்வி அறிவு இல்லாம தான் நான் நினைக்கிறேன் இப்ப நிறைய பேர் தப்பான வழிக்கு போயிட்டு இப்ப ஆண்களால் ஏமாற்றப்பட்டுட்டு இப்ப ஒரு குழந்தையோட அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நாங்களும் பார்த்திருக்கிறோம். இப்ப ஏமாறுறாக்கள் அநேகமான பேர் கஷ்டத்துல இருக்கிறாங்க. கஷ்டத்துல இருந்தவங்க தான் ஏமாறுறாங்கன்ற மாதிரி அம்மா. இப்ப அதைத்தான் கட்டாயமா சொல்லணும். ஏன்னா நாங்க நிறைய பேர் பார்த்திருக்கோம், உங்களை மட்டும் இல்லை. நீங்க ஏதாச்சும் எங்கிட்ட மறைக்கிறனால நாங்க அப்படியே கண்டுபிடிச்சிருவோம் தானே. வேண்டாத பொது இடத்துல போடுறது, அதான் சொல்லணும். சரி, ஓகே. வேற ஏதாச்சும் சொல்ல போறீங்களா நீங்க? எல்லாம் சொல்லியாச்சு. எங்களுக்கு நீங்க தான் உங்களால என்ற உதவியை செய்யணும். சரி, என்னென்ன உதவி வேணும் நீங்க சொல்லுங்களேன். தண்ணி வசதி இருக்கா? தண்ணி இந்த இருக்குது. இந்த இருக்கிறதா? இதுதான் தண்ணி. நல்ல தண்ணி வருதா? நல்ல தண்ணி. நல்ல தண்ணி வருதா? அடிச்சு காட்டுங்க. நல்ல தண்ணியா? தண்ணி பிரச்சனை இல்ல, நான் அதில் உடஞ்சி வைக்கு. அப்படி என்ன? மற்றது எங்களுக்கு நீ கரண்ட் இல்ல. கரண்ட் இல்ல, வீடு ஒழுங்கான வீடு இல்ல. மற்றது சாப்பாடு இதுகளும் கொஞ்சம் இதுதான், கஷ்டம்தான். இப்படிதான் வாழ்ந்து வாரோம் நாங்க. வாழ்ந்து வாரங்க. இனி உங்களால வேண்ட உதவிய செய்யுங்க. ஏண்ட உதவிய. அடுத்தது தங்கச்சிக்கு ஒரு வீடு இல்லாதது ஒரு ஏக்கமாவும் இருக்கும். என்ன கவலை தானே. அவ படிக்கக்குள்ளே பைக்குள்ள அந்த சாமான தோழி இறங்கி திருப்பி கொப்பி நனைஞ்சு வைத்தண்டா. அவ கட்டி திருப்பி கொப்பி வாங்கி கொடுக்கையும் நம்ம உழைச்சி தானே வாங்கி கொடுக்கலாம். அப்படின்னு நனைஞ்சு இப்ப அந்த கொப்பி எல்லாம் நனைஞ்சு போயிது. அப்படியா? அந்த அதுகளுக்கு வாங்குறாலும் மாதிரியெல்லாம் தாண்டு உடஞ்சதை கொடுத்துக்குதுகள் உடுப்பு வைக்கட்டான்ட்டு. மரம் அங்கால இன்னொருக்குள்ள உடுத்தது. இப்படி இதுகளை வாங்கிதான் அவட உடுப்புகளை வைக்கிறேன். அப்படி நாங்கள ஒரு சாமான நான் வாங்கல. ஏழு மாதிரி அதா இதா எதுக்கு நான் வாங்கல. இந்த சாப்பாட்டுகளை அதை வாங்கி சாப்பிடு. அப்படி. சரி, ஓகே. இப்ப தங்கச்சிக்காக தான் நானும் வந்தேன். இப்ப நான் யோசிச்சேன், நான் என்ன ஒரு வருத்தத்தால பாருங்களேன் படிப்பு போயிட்டு படிச்சிருப்பா என்ன. இப்ப தங்கச்சி உடுப்புகளும் இல்லைங்க. எத்தனை சொல்ல உடுப்பு இருக்கு தங்கச்சி உங்களுக்கு? அது அக்கா அவங்க வாங்கி தந்ததெல்லாம் இது. ஓகே. என்ன விழுறீங்க? போசனை குறைபாடு இல்லதான் போல உள்ளேயும் போறீங்க. சத்து குறைபாடு. அப்ப நல்ல சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்கணும் என்ன. அப்ப உங்களோட வருமானத்தால எப்படி அதெல்லாம் கிடைக்கிறேன்? நானே இப்படிதான் வியாபாரத்துகளுக்கு போன ஆப்பிள் பழம், அந்த உறைஞ்சி, மற்றது இந்த பேரிச்சம்பழம் இதுகளெல்லாம் நல்ல மாண்டு சொல்லுவாங்க. வாங்கி கொண்டு கொடுக்குறான். காலமையிலே 60 பால் பசு பால் வாங்கி காய்ச்சி கொடுக்கட்டான். அதையும் காய்ச்சி கொடுத்தேன் தான். அப்படின்னு நானும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கொடுக்குறான். கையில இடிக்கிற மாதிரி. சரி, ஓகே ஓகே ஓகே. எல்லாம் விளங்கிட்டு. சரி, ஓகேம்மா. இப்ப ஏதாச்சும் இப்ப தேவையா இருக்குன்னா உடனடியா இப்ப சாப்பாடு பிரச்சனை தான் என்ன. இப்ப சாப்பாடு தான் கட்டாயமா தேவை. இப்ப ஓகே, இப்ப நான் வந்ததுக்கு இப்ப தங்கச்சிக்கு சத்துள்ள சாப்பாடு வாங்குறதுக்காக நான் ஒரு உதவியோட நாங்க செய்யறோம். அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பீங்க, கட்டாயமா உதவி செய்ய முன்வாங்க. இப்ப வீடு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப வளவை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அங்காலெல்லாம் டேஞ்சரான ஏரியா நம்ம சொன்னாங்க. இப்போ பாதுகாப்பாக இருக்கணும் தானே. இப்போ வீடுன்றது என்ன அடிப்படையானது, பாதுகாப்பு தாரது தான் வீடு. இப்போ இவங்க இருக்கிற அந்த குடிசை பாதுகாப்பை ஒருபோதும் வழங்காது. ஏன்னா பாம்பு வரும், என்னது முதலையும் வரும். எல்லாம் வரும் தான் பாருங்களேன். இப்போ உங்களுடைய இந்த வாழ்க்கையை வந்து அப்படியே சகஜமாயிட்டுன்னா எங்களுக்கு ஒரு புதுனமா இருக்கு. முதல்ல குத்தினாலும் தெரியா. அடுத்தது மழை காலங்கள் வருது, கடும் டேஞ்சர் ஆகும். எல்லாம் உள்ளாயிரும். அப்ப வேற இடங்களுக்கு எல்லாம் போற இல்லையா? இதுக்குள்ளதானா? இப்ப என்ன சாப்பிடுவீங்க நைட்ல? சோறு தானா? இல்ல சோறு தானே. சரி, ஓகே. சாப்பாடு சரி கடிக்கிட்ட என்ன இருக்கு. நாங்க அரிசி வாங்கினா தாக்கியும் பிள்ளைக்கும் காலமையில ஒரு அரை கொத்த அரிசி ஆக்கினோம்டா. அதுக்கு தக்கன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கரும். அதை வச்சு சாப்பிடுறான். சூடு காட்டி சாப்பிடுறதா என்ன. சரி, ஓகே.
இப்போ நான் ஒரு உதவியோடு நான் தாரேன். இப்போ தங்கச்சிக்கு சாப்பாடுகள் வாங்கி கொடுங்க, கட்டாயமாக அதை செய்யுங்க. சரி ஓகேங்க. இப்போ தங்கச்சிக்கு நான் உதவி கொடுக்குறேன். இதில் பாருங்க எவ்வளோ இருக்குண்டு. எவ்வளவு இருக்கு? 15,000 இருக்கு. இப்போ அண்ணன் எதுக்காக தந்திருக்கேன்டா, இப்போ உங்களுக்கு தேவையான சாப்பாடு பொருட்களை ஃபஸ்ட்டு வாங்குங்க. ஏன்னா இந்த வருத்தம் வருதுண்டா, இப்போ டாக்டராக்கள் சொன்ன மாதிரி உடம்புல போஷணை குறைபாடு இருக்கிறதால தான் அந்த வருத்தங்கள் வருது. கட்டாயமாக தேவையானதை வாங்கிடுங்க. சரியா? சரியாம்மா? தங்கச்சி அதை பார்க்கட்டும். இப்போ அதான் இப்போ நான் வீடியோ மூலமாக தெரியப்படுத்துவேன். இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ 20 வருடங்களாக இந்த வீட்டிலாம் இருக்கிறாங்க. அதனால கட்டாயமாக ஒரு வீட்டுக்கான உதவியும் தேவை. அடுத்தது இந்த பிள்ளையை குணப்படுத்தணும். அதனால பண உதவி தான் தேவை. இப்போ பணம் இருந்தால் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த பிள்ளை குணப்படுத்துவாங்க. அதுக்கு பிறகு உடம்புல ஆரோக்கியம் ஏற்பட்டால் அந்த பிள்ளை படிக்கும். அதனால பண உதவி தேவை. அடுத்தது என்ன சொன்னீங்க? என்ன வீட்டுக்கான உதவி. அடுத்தது இதுதானே. அடுத்ததும்மா அதான் அந்த பண உதவி தேவை. என்ன அதனால கொஞ்சம் மேல வந்துரும் இந்த தங்கச்சி. ஓகே. இப்ப இந்த உதவியை செய்யறது நான் தரல, என்னோட காசை நான் தரல. இப்போ ஒரு உறவு தான். இப்போ புலம்பெயர்ந்த நம் தமிழ் உறவுகள் இப்போ என்ன நம்பி பணம் அனுப்புறாங்க, நிறைய பேர் அனுப்புறாங்க. அதுல ஒரு உறவு தான் ராஜா அண்ணன். அவர் லண்டன்ல இருக்கிறாரு. அவரோட வாட்ஸ்அப் கடைசி இலக்கம் 9562. இப்போ அவங்களும் இப்போ கஷ்டப்பட்டு தான் இப்போ அனுப்புறாங்க. இப்போ அதான் இப்போ தேவைப்படுறாக்களுக்கு கட்டாயமா யாருக்கு உதவி போய் சேரணுமோ அவங்களுக்கு எங்களோட பணத்தை பயன்படுத்திக்கொண்டு எனக்கு அனுப்புறாங்க. இப்போ உரியாக்களுக்கு நான் அதை வந்து கொண்டு சேர்க்கிறேன். இப்போ உங்களோட கஷ்டத்தை நான் பார்த்து அந்த பணத்தை நான் தந்திருக்கேன். சரியா? உங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க தங்கச்சி? இப்போ இந்த 15,000 ரூபா எவ்வளவு உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கு? உங்களுக்கு கொஞ்சம் உதவி பரவாயில்ல. சொல்லுங்க. கொஞ்சம் உதவிதான், பரவாயில்ல. அந்த அண்ணாவுக்கு தேங்க்ஸ், நன்றி. என்ன சரி, அம்மா என்ன சொல்ல போறீங்க? அந்த தம்பி உதவி செஞ்சதுக்கு மிச்சம் நன்றி. மிச்சம் நன்றி. என்ன சரி அம்மா. இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு மேலத்துக்கு உதவிகள் கிடைச்சா நான் கொண்டு வந்து தருவேன். சரியா? இப்போ தங்கச்சியோட உடம்பு பார்த்துக்கொள்ளுங்க. ஓகேங்க. நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். இப்போ இதை விட எப்படின்னா தெளிவாக ஒன்றும் சொல்ல முடியாது. உங்களோட கஷ்ட நிலையுமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கிறோம். ஓகேங்க. இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தவங்களுக்கு நன்றி. கட்டாயம் உதவி செய்ய முன்பாங்க. உதவி செய்ய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 075 65 91 125 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.